ப்ராப்ளம் பேசுறோம். ஃபைண்ட் தி ரைட் ப்ராப்ளம். எது பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். எது பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். சோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். அவட்ட கேட்டா சரி நான் என்ன சொன்னேன், ட்ரையல் எரர் மெத்தட். ஓகே, ட்ரையல் எரர் மெத்தட்ல இந்த கான்செப்ட் வச்சுக்கணும். ஜெசினா திட்டா குமார்ல காட்டு. ஓகே, சோ ட்ரையல் எரர் மெத்தட் என்னன்னா நான் சொன்னேன்ல, அவன் சோகமா இருக்கான், சரி வாட கண்டிப்பா சாப்பிடுறது தான் பிரச்சனையா இருக்கும் அப்படிங்க, அதனால தான் சோகமா இருக்காட்டு நேரா கேண்டிடேட் போயிட்டு அது வாங்கி கொடுத்தா செட் ஆகும். அடுத்து வீட்ல போய் செட் ஆகும். சோ அதுக்கப்புறமா தெரிய வருது இல்ல வித்தியாசம் வாங்கி போய் பிரச்சனை தெரியும். ஓகே, இது வந்து ட்ரையல் எரர் மெத்தட். நமக்கு எரர் என்ன பிரச்சனையும் தெரியாது, நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு அவனை நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். இது ட்ரையல் எரர் மெத்தட். இல்ல ரிசர்ச் பண்றது, இவனோட ஆக்டிவிட்டிஸ் ரிசர்ச் பண்ணணும். நம்ம சரி ஓகே வந்தா அதுதான் இருக்கா, சரி இல்லையே இவங்க இருக்கிறதே உட்கார்ந்து இதே வித்தியாசமா இருக்கு, இல்ல இவனோட இதே வேகமா இருக்கு, காலில் சண்டப்படலையே, இல்ல பாட்டு பாடிட்டு இருக்காரு, இல்ல ஒரு மாதிரி சோகமா ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காரு, இல்ல டிவி இருக்கும் பண்ணாரு. சோ இதெல்லாம் என்ன ரிசர்ச். சோ உடனே கண்டுபிடிச்சலாம் இதுதான் பிரச்சனை. கரெக்டா? நாங்க என்னோட தெரியல இந்த பிரச்சனைனா நாங்க டிவி ரிமூவ் பண்ணிருக்கோம், அப்புறம் சோகமா ஸ்டேட்டஸ் போடுவாங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு தெரியல. சோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சோ இந்த மாதிரி போகும்போது இது வந்து ரிசர்ச் மெத்தட். இப்போ நீங்க ஒரு ப்ராப்ளத்தை என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு இந்த பிரச்சனை நம்ம ஒரு பக்ஸ் வாங்க செலவு மிச்சம் பண்ணணும், பம்ப் வாங்க செலவை மிச்சப்படுத்தினோம், ஆனா நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இதான் பிரச்சனை. சோ டேரக்டா நம்ம சொல்யூஷன் சொல்லினா திருச்சால தெரியா குமார்ல காட்டிடுங்க. சோ இதான் வந்து ஃபைண்டிங் தி ரைட் ப்ராப்ளத்துல ரெண்டு மெத்தட். நல்லா புரிஞ்சுக்கியா? இது யாரே நோட்டுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நான் சொன்னதை நீங்க வேற கூட டெக்னாலஜியோட ரிலேட் பண்ணிக்கோங்க, இதுவே ரிலேட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு புரியுதா? சோ ரெண்டு மெத்தட், ஒரு ட்ரையல் எரர் மெத்தட், இன்னொரு வந்து உங்களுக்கு சர்வே அண்ட் ரிசர்ச் மெத்தட். சோ உங்களுக்கு சர்வே ரிசர்ச் பண்ணோம்னா நம்ம பக்ஸுக்காக செலவு மிச்சம், நம்ம ஸ்டேட்ல என்ன பிரச்சனைன்னு நம்ம பண்ணிடலாம். இதே தான் எல்லா ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படிதான். நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்க அப்படின்னா, சரி எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கட்டுறீங்க அப்படின்னா, வீடியோ கட்ட இல்ல எனக்கு இந்த வாசல் 8 அடி வேணும், இந்த கதவு வந்து 10 அடி வேணும், இந்த ரூம் எனக்கு 10 வேணும்னு கட்ட இடிச்சு கட்டிட்டே இருக்குன்னா கட்டுற செலவு வேஸ்டா போயிடும். ஆனா இதே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா பிளான் பண்ணி எனக்கு வீடு வந்து 2 சென்ட் தான் இருக்கு, 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கு, சரி இது இவ்வளவு பெரிய பாத்ரூம் வேணும், இவ்வளவு பெரிய இது வேணும், ஒரு பெட்ரூம் வேணும் அப்படிங்கிற நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு சரி இந்த ஏரியால எவ்வளவு ஹைட் நம்ம கட்டணும், சரி எக்ஸாம்பிள் வந்து ஒரு பலவான இடம் பார்த்தா எவ்வளவு இடத்துல மண் போடணும், சரி இது பலவான இடமா, இது என்ன மாதிரி லொகேஷன் அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டணும் அப்படின்னா அதான் வந்து சர்வே ரிசர்ச் மெத்தட் சொல்றோம். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபைண்டிங் த ரைட் ப்ராப்ளம், இது புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வேணும் ஃபோக்கஸ் பண்ண பீப்புள், ரியல் growth. நல்லா புரிஞ்சுக்கங்க, 4 பீப்புள் படிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரியல் growth, இது ஃபோக்கஸ் பண்ண பீப்புள். ரெண்டாவது ரைட் ப்ராப்ளம். ஓகே, எந்த ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிருக்கோம். மூணாவது திங்கிங் ஆஃப் எவ்ரிதிங் as a system. ஓகே, எல்லாமே சிஸ்டமா இருக்கு. திங்கிங் ஆஃப் எவ்ரிதிங் as a system. சரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ வந்து போட்டோஸ் போட்டுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ என்னது? மாருதி ஷோஸ் ஹேனா. ரெண்டாவது டூ வேல்யூ. மூணாவது ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன். நாலாவது நெக்ஸ்ட். சோ நம்ம நெக்ஸ்ட் சொல்றோம். இப்போ மாருதி பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கிங் டு தி பீப்பிள், ஸ்டிக்கிங் டு தி ட்ரெண்ட், ரைட் பீப்பிள், ரைட் சொல்யூஷன், ரியல் பீப்பிள், ரியல் கோல் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க பார்க்க தெரியும், இப்போ வரைக்கும் ஈவி மார்க்கெட்ல இறங்கவே இல்லை, இனிமேல் தான் இறங்க போறாங்க. பட் இன்ன வரைக்கும் இறங்கல, சேஃப் லெவல். சரி ஓகே, அதை பற்றி எவ்வளோ பேசுவோம். நம்ம இங்கே வந்து ஏன் சரி போட்டிருக்கீங்க, திங்கிங் எவ்ரிதிங் as a system. இப்போ நான் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் மாருதி என்ன போட்டிருக்கேன்னா, மாருதி ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு போனீங்கன்னா காரை உடனே எடுத்துக்கலாம். போஸ்ட் ப்ராபபிலி மேக்ஸிமம் மந்த் ஆஃப் வெயிட்டிங் பீரியட். அது ஒரு ரீசெண்டாக தான், அதுவும் ஏன்னா அது ஒரு ட்ரெண்டு. நீங்கள் வெயிட் பண்ணி வெஹிக்கிள் வாங்கினாக்கா மக்களும் அது லக்ஸரியாக விரும்புகிறாங்க. நிறைய காசுல கியாவோ இல்லை ஓல்வோவோ பென்ஸோ பிஎம்டபிள்யூவோ இது மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் கார் 3 months வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்கினாலும் எனக்கு வெயிட்
டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன, ட்ரூ வேல்யூ. இப்போ ஒரு கார் வாங்கியாச்சு, அது விற்கிற